வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, இந்த வெயிலுக்கு ரொம்ப வயிற்றுக்கு இதமாகவும் ருசியாகவும் ரொம்ப சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் நறுக்கின தேங்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஜீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதோட அளவு எப்படி செய்யணும்னு நான் போடும்போது எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரிசி பருப்பையும் பருப்பையும் இதுக்கு வந்து புழுங்கரிசி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவு டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு. நல்ல பருப்பு வந்து அகலமான பருப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையுமே நான் ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊறினா கூட போதும். இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை வச்சு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். இது வறுத்த பிறகு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முழுசாக உள்ள வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தான் இந்த சாதத்துக்கே ரொம்ப ருசி. சாப்பிடும்போது ரொம்ப இந்த வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை வதக்கின பிறகு இந்த நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டில் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். இந்த பாதியை வந்து நம்ம அப்புறமா இடித்து சேர்க்க போகிறோம். அது அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 வெங்காயமே தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதும் இதுக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாமே அளவாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப மைல்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். எதுவுமே அதிகமாக இந்த காரமோ புளிப்போ எதுவுமே அதிகமாக இருக்காது. எல்லாமே கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இது கூடவே 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். நல்ல பழமாக உள்ள தக்காளி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த எல்லா மசாலாவிலையும் உப்பு சேரும். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் உப்பு அப்புறம் போடணும். நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிட்டால் போதும். இந்த இஞ்சி பூண்டு போடக்கூடாது. இஞ்சி மட்டும் துருவி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டையும் அரைச்சி சேர்த்தா அது ஒரு பிரியாணியோட வாசம் வரும். அதனால் இஞ்சியை மட்டும் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 பங்கு, இப்போ 1 பங்கு அரிசி, 1/2 பங்கு பருப்பு எடுத்துருக்கோம். 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் சேர்த்துக்கணும். அதாவது 2 மடங்கு. மொத்தமாக அரிசி பருப்பு 1/2 டம்ளர், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் 4 அல்லது 4.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அது பாதி பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, இதை இப்போ குறப்பாக இடித்து எடுத்து வந்துடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. இந்த பருப்பெல்லாம் பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி மலர்ந்து வந்திருக்கு. அதனால் வெந்ததுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கிடையே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் பச்சையாக சேர்த்துக்குவோம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வெந்து வரும்போது அந்த சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு
குக்கரை மூடி வச்சுக்கலாம். இதுக்கு வதக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வதக்கணும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுப்போம். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 13 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 13 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வெந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா உதிர் உதிராக எதுவும் ஒட்டாமல் அடியில் எதுவும் பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டாக இந்த வெயிலில் சிலருக்கு குழம்பு சாம்பார்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரொம்ப மைல்டாக காரம் புளிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பருப்பு அரிசி நம்ம சாதாரணமாக அரிசி பருப்பு சாதம்னு நினைக்கிறோம். ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு பக்கோடா செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. வீட்டில் இருந்த ரேஷன் பருப்பை என்ன செய்யுதுன்னு தெரியல. சரின்னு கொஞ்சமாக ஒரு டம்ளர் ஊற வச்சு அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வேறு எந்த வறுவல் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே இதுக்கு சூட் ஆகும். இது கூடவே கொஞ்சம் தயிர் வச்சுக்கலாம். இந்த தயிரோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். ரொம்ப ரொம்ப சுவையான அரிசி பருப்பு சாதம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.